சார் லால்குடி இளையராஜா சார், நீங்கள் பேசுகிறப்ப ஏதாவது கேள்வியை கேட்டால் பதில் சொல்லுவேன். நீங்கள் மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு பண்ணால் நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை அதான் அது தெரியாமல் தான் கேட்குறோம். செட்டு போட்டால் தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் ஒன்று டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல, கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல. ஆமாம், செட்டு போட்டால் தான் ஆர்டரேஷன். சார் நானும் பேசிக்காக ஒரு ஓவியம் தான், 10வது முடிச்சுட்டு வந்து ஓவிய கல்லூரியில் இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடைச்ச பையன் அப்புறம் பத்திரிகைக்காரங்களா ஒரு ஓவியனா இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. இப்போ ஆர்டரேஷன் லைக் ஒரு களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டிருக்கப்ப அது எப்படி சார்? ஒரே நிமிஷம், கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்லை, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இதை இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக இருக்க மாட்டாங்க, உங்க அளவுக்கு குறைஞ்சபட்சம் எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லையும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்குது. நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனில் தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். கதையோட களத்தை நாங்கள் தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுட் வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்ல எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் கேட்கறது விளக்கம் கிடைச்ச பிறகு தான் எனக்கே அது தெரியுது. அப்போ மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்க, நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அங்கே மலையில் என்ன செட்டு போடுறீங்க, அங்கே திருவிழா எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்போ ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது, அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி.